எப்போல்லாம் அப் நார்மலாக குடும்பத்தின் காரியெல்லாம் கட்டுப்பாடெலாம் போதும், மிட் நைட் ப்ரேயரை உங்களுக்கு தேவைப்படி 1 நாள் 3 நாள் 7 நாள் அது வரைக்கும் கூட நைட்டு நீ தூங்குறதே 12 ஆகிடும், 1 மணி ஆகிடும், பெரிய காரியம் இல்லை. பட் என்றைக்கு மிட் நைட் ப்ரேயர் பண்ண நினைக்கிறியோ இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து ஒரு ஜெபிக்க போகிறேன் நினச்சி பாரு, ஜென்மத்துக்கு கும்பகாரணம் தோத்தாம பாரு. அவ்வளோ தூக்கம் தள்ளையா, முட்டியில் நிற்போம், முட்டியில் தள்ளும், விளையாட்டு கிடையாது. அனுபவப்பட்டு பாருங்க தெரியும். ஐயா சிட்டி சொல்லவே இருக்கும், இதெல்லாம் கடந்து வந்தவன் நான். செம்ம தூக்கம், அப்படி தள்ளும், அப்படி தள்ளும். ஆமாம், 1 மணிக்கு பல்ல கடிச்சு பெட்டில் படுத்தோ கீழே படுத்தோ தூங்கி முழிச்சு ஜபத்தை முடிச்சிருப்பேன். 1 மணி படுக்கலாம், பெட்டுக்கு போயிருப்பேன், என்ன ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்பேன். தூங்கலாம், தூக்கம் வராது. பாடி ஹீட் ஆகிடுச்சு. அப்போ இன்னொரு பாடி ஹீட் ஆகிடுச்சோ, இது தனிஞ்சால் தான் தூக்கம் வரும். 3 மணி முடிச்சுன்னு இருப்பேன். அப்போ பின்னால் கண்டிப்பாக வேறு ஏதோ XYZ வேலை செய்யுது. நீ இன்றைக்கி ஜெபிச்சு அதே ஜெபத்தை நாளைக்கு செய்ய, அடுத்த நாள் செய்ய, 2-3 நாள் அதனுடைய பிடி என்ன சொல்லுவாங்க, தளர்ந்துடும். அதனுடைய பிடி தளர்ந்துடும். செகண்டு ப்ரேயர் கொஞ்சம் லகுவாயிரும். தேர்டு நீ அந்த 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 ஜபத்துக்கு வர்ற நேரத்துக்குள்ளே பிரசன்ஸ் நிரப்பிடும். போராடும், நீ போராடி ஜெயம் எடுத்து தான் ஆகணும். இங்கே உட்காந்து விசுவாசத்தை பெருசாக பேசலாம், வெளியே சின்ன பிரச்சனை ஃபெய்த் தடுமாறும். காத்துக்கோ, விசுவாசம் நிலைச்சி நில்லு. சொல்லுங்க ராமன், அதுக்கு அது வளருங்க.